ஏ காய்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துறேன். ஸோ நம்ம சேனல்ல ரீசெண்டா நெறைய ஜாப்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான நெறைய பிரைவேட் ஜாப்ஸும் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நெறைய பிரைவேட் ஜாபும் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்ல வேலை வாய்ப்புகள், அதாவது டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்புகள், நீங்க ட்ரைனிங் ஆன் த ஜாப் ட்ரைனிங் எடுத்து எப்படி இந்த வேலைகளை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடைல் வந்து போட்டிருக்கேன். அதே மணிக்கே அமேசான் நிறைய பேர் விருப்பப்பட்ட கேட்ட ஒரு வேலைகள் தான் அமேசான். இந்த அமேசான்லமே குவாலிட்டி சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் கிராஸ் பார்டர் ஒர்க்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புகள் தான். இது போக எஸ்பிஐ கார்ட்ஸில் அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அப்டேஷன் எப்படின்ட்டு நிறைய ஜாப்ஸ் அப்டேட் அப்படின்னு நம்ம சேனலில் கொடுக்குறோம். இப்போ ரீசெண்டாக ப்ரைவேட் ஜாப்ஸும் பற்றி கொடுக்குறோம். அது போக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலைகள் கேட்டிருந்தீங்க. அதில் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்லேயே, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எனிவர் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தரமான வேலைகள் தான். ஸோ இது ஒரு டிரான்ஸ்லேஷன் சம்பந்தமான ஜாப் தான். ஸோ அதை பற்றியும் அப்டேஷன்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு வேலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேஷன்லாம் அந்த வீடியோ நம்ம சேனலில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ செக்ஷன்ஸில் போயிட்டு தாராளமாக கிளிக் பண்ணி இந்த ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேஷன் நம்ம கொடுக்குற எல்லாமே உங்களை வந்து சேரும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக. இது போக வந்து டெலகிராமோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்குமே இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஜாப்ஸுமே அதில் நம்ம அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்குமே ஒரு தரமான அப்டேட்டுங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் பார்க்கலாமா? வாங்க. நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சிஎம் விஜய் அவங்களோட ஒரு புது அதிரடி அறிவிப்பு தான். என்னன்னா 38 மாவட்டத்திலையும் விஓஓ ஆஃபீஸில் தலையறி அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பணிகளுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்த வேலைகள் வரப்போகுது. 18 வயசுலேருந்து 42 வயசுக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் விண்ணப்பிச்சுக்கலாம். 10ஆம் வகுப்பு தான் இதுக்கான அடிப்படை தகுதி. 11,100 இருந்து இதுக்கான சம்பளம் 35,000 ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலைகளுக்கு நேர்காணல் மூலியமா இந்த வேலைகளை ஆட்களை தேர்வு செய்றாங்க. இன்கேஸ் ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல வந்து தமிழ் மீடியம் வந்து முடிச்சிருங்க அப்படின்னா, அது போக பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து முடிச்சிருங்க அப்படின்னா இன்னும் வந்து கூடுதலான முன்னுரிமை இந்த வேலைகள்ல தரப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின இன்னும் டீட்டெயில்டான விஷயங்கள் அப்படின்றத நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் தெளிவா நீங்க வந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளுக்கான சில முக்கியமான டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான டீடைல் வந்து இருக்கு. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது விஏஓக்கு கீழே வரக்கூடிய வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகள் தான். ஸோ இதுக்கு மெயினாக தமிழ் வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். மெரிட் லிஸ்ட் பேஸ்லையும் இன்டர்வியூ வச்சும் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் தான். ஓகே, ஸோ கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்யூர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து ஒரு 10 மார்க்கும், டிரைவிங் ஸ்கில், வெஹிக்கல் எலிஜிபிலிட்டியை பொறுத்து ஒரு 10 மார்க்கும், தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷனை பொறுத்து ஒரு 30 மார்க்கும், லோக்கல் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் நீங்கள் அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கீங்களா அப்படின்ற பொறுத்து ஒரு 35 மார்க்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஒரு 15 மார்க்கும், ஓவரால் சூட்டபிள் அசஸ்மெண்ட், அதாவது வந்து மொத்தமாக சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 6லேருந்து 12 மார்க்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இல்லை இன்ட்ரி கேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு சம்மந்தமான இந்த மாதிரி என்ன சம்மந்தமான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்துமே உங்களுக்கு வந்து மார்க்குகள் கொடுக்கப்படும். இதன் அடிப்படையில் தான் உங்களை வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதுனா இது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு இதுக்கான நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓவராலாக ஒரு 2000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி, எப்போ நம்ம வந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு அப்ளை லிங்க் அப்படின்றது தெரியுது. ஸோ கெரியர் பேஜ் லிங்க் இல்லை அப்ளை லிங்க் எதனாலுமே நீங்கள் வந்து கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தொடுங்க. ஓகே, நீங்க எப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் செகண்ட்ஸ் வந்து ஓடும். ஸோ ஓகேங்களா, 10, 12, 11 அப்படின்ட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே சேம் இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு சேம் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் பட்டன் தெரியும். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், எனக்கு கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? ஓகே,
இப்போ நான் அத வந்து டச் பண்றேன். ஸோ, இப்போ எனக்கு அஃபிஷியலா இதுக்கான பிடிஎஃப் ஃபார்ம் வந்து வந்துருச்சு. இது இப்ப திருத்தி அமைக்கப்பட்ட நமக்கான அஃபிஷியல் பிடிஎஃப் ஃபார்ம் தான். என்னன்னா, இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சுருக்கமா நமக்கு வந்து விட்டுருக்காங்க. பொதுப்பணிகள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில தமிழ்நாடு கிராம உதவியாளருக்கான பணி விதிகள் இப்ப நமக்கு வந்து நிர்ணயம் வந்து பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட்டா 2025 ஜூன் மாசம் கரெக்ட்டா போன வருஷம் இந்நேரம் வந்து அப்டேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான ஏன்னா இப்போ எலக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நியூ கவர்மெண்ட்டுமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ, இப்போ புது அப்டேஷனோட இப்ப நமக்கு வந்து விட்டுருக்காங்க. ஓகே. என்னன்னா, மேல வந்து முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து முழு நேர பதவியே முழு நேர கிராம உதவியாளருக்கான சிறப்பு பணியிடங்கள் வந்து நாங்க நியமிச்சிருக்கோம். இதுல ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்து சென்சஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளவு காலிப்படங்கள் இருக்குன்ட்டு 2000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்கு அப்படினால இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்றக்கான முதல் ஒரு அப்டேஷன் வந்து விட்டுருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பைசைக்கிள், ஸ்கூட்டர், கார் இன்கேஸ் ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான முன்னுரிமை. அதே மாதிரிக்கே தமிழ் வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நேட்டிவ் ரெசிடென்சி நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அது சம்பந்தமா நீங்க அந்த ஊருக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான முன்னுரிமை வந்து இருக்கும். நேர்காணல் நடத்தப்படும் இடம் வந்து எங்க பார்த்தீங்கன்னா உங்க மாவட்டத்தோட வட்டாட்சியர் கோட்டை அலுவலகம் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் நீங்க வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து எடுக்க போறீங்க. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்குக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணதுன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 வேகன்சிஸ் கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வருஷம் எடுத்தபோது வந்து பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் கிட்ட தான் இருந்துச்சு. பட் இப்போ ஜூன் பிறந்துருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஏஜ் வந்து முடிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் வந்து ஆயிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு 563 வேகன்சியும் சேர்த்து ஒரு 2200 வேகன்சிஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை இல்லைன்னா இந்த ஜூனோட எண்டுக்குள்ள இதுக்கான அப்டேஷன் வந்து நீங்க தாராளமா அப்ளையே பண்ண ஆரம்பிச்சலாம். அந்தந்த மாவட்டத்துக்கு இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இருக்கு. இப்போ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணுமா கேட்டா ஆமா. நீங்க வந்து இப்போ மதுரையா இருக்கீங்கன்னா மதுரைக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 13 வந்து விஓ ஆஃபீஸஸ் வந்து இருக்கும். ஒரு தாலுக்கா வாரியா. ஸோ அங்கே வந்து ஒரு 13 இடங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த சொந்த மாவட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் டைம் எல்லாமே நாங்கள் சீக்கிரம் வந்து அலாட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பேருமே ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்றக்கான ஒரு ஜஸ்ட் அப்டேஷன் நோட்டிஃபிகேஷன் அது வந்து விட்டுருக்காங்க. எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. போன வருஷம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் விட போகிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். டாடா.